அனைவருக்கும் வணக்கம். தாயிற் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. எனது தந்தையார் பி.கே. வீரபாண்டியன் பிள்ளை அவர்கள் 100வது பிறந்த நாள் 4th June 2021. இந்நன்னாளை ஒட்டி நினைவில் அந்த நினைவலைகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பா சொல்லுவதில் முக்கியமானது பஞ்சதந்திரம், அதாவது 5 அறிவுரைகள் அப்பா முக்கியம் சொல்லுவாங்க. என்னவென்றால் உணவு, உடற்பயிற்சி, உழைப்பு, உற்சாகம், ஊக்கம். இந்த 5ம் ஒருவன் மனித வாழ்வுக்கு மிக முக்கியமானவை. எவ்வாறு எனில், உணவு, the man is made up of food, அன்னமய கோஷம். The food is very important. What my father used to say, அதாவது என் தந்தை என்ன சொல்வார்கள் என்றால், சாதம் கொஞ்சம் இருந்த போது பட் காய் நிறைய சாப்பிடணும், சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். He was very specific and particular about this. That number 2, உடற்பயிற்சி. But my father never used to do any exercise or anything. But that's totally different. அதாவது உடற்பயிற்சி என்று யோக மதத்தில் செய்வதில்லை, ஆனால் அவர்களுடைய உடற்பயிற்சி நடைப்பயிற்சி. எங்கு சென்றாலும் நடந்தே செல்வார்கள். சிறு வயதிலிருந்தே என் தந்தையார் நடைப்பயிற்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் தந்தார்கள். நோயற்ற வாழ்வதற்கு வாக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். And third one is work, உழைப்பு. Work, what type of work? Not the physical work, say the mental work, whatever it is. The work has to be done sincerely and faithfully. நான்காவது உற்சாகம். எதை செய்தாலும் உற்சாகமாக செய்ய வேண்டும், அதாவது cheerfulness. சோம்பி செய்யக்கூடாது, விரும்பி செய்ய வேண்டும், உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். Then the last one is ஊக்கம். 5வது is enthusiasm or interest, ஒருமுனைத்த செயற்பாடு. இது 5ம் இருந்தால் ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேறுவது தடை இருக்காது. என் தந்தை இந்த 5ஐ நேரடியாக சொல்லவில்லை, let me be very frank, but he practiced these things and set an example so that the children should follow and the others also should follow. I will just talk about the 10 commandments that my father gave in his life. அதாவது தந்தையின் 10 கட்டளைகள் பற்றி விளக்குகிறேன். 10 கட்டளைகள் என்றால் என்ன? ஏற்கனவே 5 பஞ்சதந்திரம் பற்றி சொன்னேன். உணவு, உடற்பயிற்சி, உழைப்பு, உற்சாகம், ஊக்கம். இந்த 5ம் முதல் 5 கட்டளைகள் என்றே கொள்ளலாம். மேற்கொண்டு 5 கட்டளைகள், அதாவது பங்க்சுவாலிட்டி, காலம் தவறாமை, டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, மேனர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் ஆஃப் விடாமுயற்சி, தென் உற்றாரை போற்று, அதாவது கீப் இன் டச் வித் பீப்புள், டோன்ட் இக்னோர் தம், ஆல்வேஸ் கீப் இன் டச் வித் பீப்புள். ஸோ இந்த 5 மேற்கொண்டு வாழ்வில் முன்னேற வாழ்வில் செம்மையாக நடைபெற அவசியம் என்று என் தந்தை கூறுவார்கள். ஆக மொத்தம் 10 கட்டளைகள். My father PKV is a very simple man, very disciplined and highly efficient and enthusiastic person. அதாவது என் தந்தை வீரபாண்டியன் அவர்கள் எப்பொழுதும் உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் இருப்பார்கள். அவர்களே சொல்வார்கள், யாரோ கேட்டதற்கு, நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எல்லாம் ஆண்டவன் அருள் என்று விட்டு விடுவேன், அனாவசியமாக எதை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை என்றே அப்பா சொல்லுவார்கள். ஒரு பழமொழி உண்டு, 5 பெண்ணை பெற்றவன் அரசனும் ஆண்டி ஆவான், 5 பெண்ணை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் என்று ஒரு பழமொழி உண்டு.
என் தந்தை 8 குழந்தைகள், 7 பெண்களையும் ஒரு ஆணையும் பெற்றவர். அப்படியான எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும். அந்த காலத்தில் பெண்கள் என்றாலே இஸ் எ நெகட்டிவ் என்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு. தே ஆர் ஆல் வாட் டு சே ஏஜர் மைனஸ் பாயிண்ட். ஓகே, தட் வாஸ் ஆட்டிடியூட் ஆஃப் தட் த ஓல்ட் டேஸ். பிற பெண்மணிகள் வந்து கேட்டால், ஐயோ இத்தனை பேரை கரையேற்ற வேண்டுமே, என்ன செய்ய போகிறார் உங்கள் அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆல்வேஸ் they talk in a negative way. But my father never bothered about that. It's all divine grace. ஸோ தந்தை என்ன சொல்வார்கள் என்றால், எல்லோரும் படிக்க வைக்க வேண்டும். He was very very specific and particular about the education, whether boy or girl. குழந்தைகளின் படிப்புக்காக மிகவும் தீவிரமாக வேலை செய்தார்கள். கல்லூரி அட்மிஷன், பள்ளி அட்மிஷன் எல்லாத்துக்குமே அவங்க மிகவும் முயற்சி எடுத்தார்கள். இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் அதாவது குழந்தைகள் படிப்பு தடைப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ப்ரமோஷனையும் ஒதுக்கிவிட்டு சென்னையிலே நிரந்தரமாக தங்க முடிவு செய்தார்கள். என் தந்தை பீயிங் எ கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர்களுக்கு வந்து எவ்ரி 2 years ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னா, இது கரெக்டாக அந்த அகடமிக் இயர் நடுவில் முடியும். சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த பள்ளி கல்வி ஆண்டு வந்து ஜூன் மாதம் முதல் அடுத்த மார்ச் வரை. ஆனால் இந்த அந்த கால முறை இப்பொழுது வந்து மாற்றிவிட்டார்கள் அரசு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே கல்வியாண்டை ஒட்டி இப்பொழுது வருகிறது. ஆனால் அந்த காலத்தில் வந்து டிசம்பர் ஜனவரியில் தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸை போடுவாங்க. ஏன்னா அது வந்து இந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆகும், இப்போ உதாரணமாக நான் ஒரு பள்ளியில், நானும் என்னுடைய அக்காவும், சுந்தரி அக்காவும், நாங்கள் வந்து முசிறியில் படித்து கொண்டிருந்தோம். அங்கே அப்பா 1 வருஷம் இருந்தாங்க. நான் 5ஆவதும் அக்கா 6ஆவது வகுப்பும் படித்து கொண்டிருந்தார்கள். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட்டிக்குளத்துக்கு போட்டாங்க அப்பாவை. இப்போ செட்டிக்குளம் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நவம்பர் டிசம்பரில் வந்தது. ஸோ நாங்கள் அங்கே சென்றோம். ஸோ இங்கே பாதி அங்கே பாதி. அது என்ன என்றால், தற்போதைய நிலவரப்படி அந்த காலத்தில் வந்து மாவட்ட வாரியாக புக்குமே வேரி ஆகும், புத்தகங்களுமே மாறுபடும். நான் ஒரு பள்ளியில் படித்த புத்தகங்கள் எல்லாமே இன்னொரு பள்ளியில் செல்லும்போது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். சில மேத்ஸு, சயின்ஸ் எல்லாம் பிரின்சிபல் அதே தான் இருக்கும். ஆனால் அந்த லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே டெக்ஸ்ட் புக்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் 2 தரம் புக்கு படிக்க வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் அப்போ இருந்தது. ஸோ அதனாலே என்னாச்சு, அதுக்கப்புறம் செட்டிக்குளத்துக்கப்புறம் அப்பா வந்து மெட்ராஸ்க்கு வந்தவுடனே அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அது என்னென்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் அவங்க அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ குழந்தைகள் படிப்பு படக்கூடாது என்பதற்காக சென்னையிலே நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் he lost his promotion as deputy secretary. Probably he could have become a chief secretary also later. அலுவலகத்தில் அவர் மிக எஃபிஷியன்ட் பர்சன் என்று பெயர் எடுத்தவர்கள். எல்லோரிடம் அனுசரணையாக பழகுவார்கள். நானே சில முறை அப்பாவின் ஆஃபீஸுக்கு சென்றிருக்கிறேன். அங்கே யார் வந்தாலும் அவங்க காஃபி கொடுத்து உபசரிப்பது அந்த காலத்து பழக்கம். அதனால் ஒரு நாளைக்கு 7-8 காஃபி, அதனாலே காஃபி பழக்கம் வந்து விட்டது. வருபவர்கள் எல்லோருமே உபசரிப்பார்கள். அலுவலகத்தில் மட்டுமல்ல, வீட்டிலும். அந்த காலத்தில் வந்து நம் உற்றார் உறவினர்கள் யாருமே சென்னைக்கு வந்தால் வீரமாண்டன் வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும் என்பார்கள். ஏன்னா அங்கே தான் இது அம்மாவே சொல்லுவாங்க, சந்தமடம் அப்படிங்கிற மாதிரி. நான் அதற்கென்று வந்தவர்களை ஒதுக்குவதில்லை, யார் வேண்டுமானாலும் வாங்க. இருப்பது அம்மா வந்து எல்லாருக்குமே உதவி செய்வாங்க. சாப்பாடு இருக்கிறதில்ல மேற்கொண்டு எல்லாத்தையும் வச்சு விருந்தினர்களே முகம் கோணாமல் உபசரிப்பது அம்மாவின் பழக்கம். அப்பாவுமே அதற்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுப்பார்கள். ஸோ he was very sincere and very kind and very considerate to all the relatives.
பின்னர் அவங்கள ஒரு டெய்லி ரொட்டீன் பார்த்தாக்கா, காலையில் சென்னையில் இருக்கும்போது சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு மாதிரி ஸ்டடி ஜாப். அங்கே அபவுட் 3 to 4 kilometers அங்கே வீட்டில் நாங்கள் வந்து பிரபாத் ப்ராட்வே தியேட்டர் கிட்ட தங்கி இருந்தோம், ஜார்ஜ் டவுன். காலையில் 9 மணிக்கு கிளம்புவாங்க. 8:30 மணிக்கு முடிச்சுட்டு அம்மா வந்து சாதம்லாம் பண்ணி வச்சுருவாங்க. வாழை இலை போட்டு சாதம்லாம் வச்சு எல்லாம் வச்சு அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு, பேரில் அம்மா வந்து இந்த இட்லி அல்லது தோசை ஏதாவது பண்ணி இந்த தையல் இலை இல்லை வாழை இலை, அந்த காலத்தில் பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, தையல் இலை அந்த வாழை இலை பேக் பண்ணி மிளகா பொடி சட்னி அதெல்லாம் வச்சு சாண்ட்விச் பேக்கிங். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ அபவுட் இட். ஒரு 2 இட்லி அதுக்கு இடையில வந்து ஒரு சட்னி போட்டு தடவி வைக்கிறது, இன்னும் 2 இட்லி அதுக்குள்ளே மிளகாப்பொடி போட்டு மிளகாப்பொடி எண்ணெய் போட்டு தடவி வைக்கும். இது மாதிரி தோசையிலே போட்டு அதை பேக் பண்ணி அது மேலே நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்பா வந்து கிளம்பிடுவாங்க, நடந்தே போவாங்க. ஃப்ரம் about 3 to 4 kilometers, பட் 1 hour ஆகும் வாக் பண்ணுறதுக்கு. ஸோ he will walk all the way to பாரிஸ் கார்னர். அங்கேருந்து அந்த பிரிட்ஜ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தாண்டி உள்ளே இறங்கி அந்த பக்கம் நடந்து போகணும், போய் கோட்டைக்குள்ளே போகணும். ஸோ தப்பி போயிட்டு அப்புறம் ஈவினிங் வரும்போதும் 6 மணி, காலை 10க்கு போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. பை 10 நாங்கள் ஆஃபீஸ் ஸ்டார்டிங் வந்து 10:30 தான். ஸோ இல் பி வெரி பங்க்சுவல். ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து 5 மணிக்கு முடியும் ஆஃபீஸு, பட் he will stay till 6:30 ஆர் அட்லீஸ்ட் 6 மணி வரை தான் இருப்பாங்க. வரும்போதும் அவங்களும் ஃப்ரெண்டு யாராவது வெங்கட சுப்ரமணியம் ஒருத்தர் இருப்பார், பிராமின், அவர் கூட வரும். இல்லை அப்பாவே தனியாக வரும். நேராக வந்து அதே மாதிரி வந்து அங்கே கொத்தவால் சாவடின்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லா சாமான்களும் காய்கறிலாம் வாங்கிட்டு, காய்கறி எல்லாம் வாங்கி 2 பை ஒரு 5 to 7 kgs ஆர் அட்லீஸ்ட் ஈவன் 10 kgs கூட இருக்கும். அப்போ எனக்கு தெரியல, இப்போ நம்ம வயசானப்போ தெரியும் நம்ம எப்படி எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த கொத்தவால் சாவடியிலேருந்து வீட்டுக்கு about 1.5 kilometers. அங்கே வர வழியில் அங்கே ஏதாவது ஹோட்டலில் ஏதாவது காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்லை பக்கோடா போண்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வருவார். By 7:30 he will come back home with all that luggages. So this was almost his daily routine. அதாவது தினமும் இது மாதிரி செய்வார்கள். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க வரும்போது பிகாஸ் he is so tired and all, he wants everything to be neat and kept properly. நான் என்ன செய்வேன் என்றால் சில சமயம் அதாவது இந்த மெக்கானிசம் ஏதாவது போட்டு எடுத்துருக்கும்போது அப்பா வரும்போது எல்லாம் கச்சமுச்சான் இருக்கும். சரி யூஸ் டு கெட் அனாய்ட், ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாம் நீட்டில் வைக்கக்கூடாது, என்ன படித்த பையன் எதுவும் திட்டுவாங்க. அப்போது பிகாஸ் ஐ நாட் கெப் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஆஃப்டர் 5-10 minutes அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வேர்க்க விறுவிறுக்கு நடந்து வந்திருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் முடித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் he will take bath and come and then afterwards சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு he will be relaxed. என்னப்பா மொத்தம் என்ன விஷயம் அதெல்லாம் கேட்டு தாராளமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் so he used to help in so many ways. எங்கள் சின்ன வயசில் he used to give very much importance for the language, English language. He wanted every one of us to be very thorough with English. And ரொம்ப டிசிப்ளின்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. தப்பு பண்ணால் ரொம்ப கோபம் வரும். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. I don't know how many of you know about that. ஸ்ட்ரக்சரில் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அதை எப்படி சொல்கிறது, I am eating. அப்புறம் நாங்கள் சாப்பிடுகிறோம், அதை we are eating. I am eating, we are eating, you are eating, he is eating, she is eating, it is eating, they are eating. இது மாதிரி ஒரு 7 அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். அது எப்படி எல்லாருக்கும் இந்த டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அதெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க அப்பா சின்ன வயசுலேயே. அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் சுந்தரி அக்காவும். ஸோ இஸ் வெரி டிசிப்ளின். அதை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஹெல்ப்லெஸ் வெரி குவைட் அ லாட் அது ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பள்ளிக்கூட விஷயங்களை எங்களுக்கு நாங்கள் இருக்க வீட்டுக்கிட்டே உள்ள பள்ளிக்கூடங்களை போட்டாங்க.
அதனால் எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை. அப்பா தான் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வருவாங்களே தவிர we never had any problem. இப்போ நாங்கள் சாப்பாடுக்கெல்லாம் மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவோம். அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்தோம் அந்த காலத்தில். காலேஜ் போன அப்புறம் தான், பிகாஸ் காலேஜஸ் வெரி ஃபார் அவேங்கிறதுனால we had to carry lunch. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள எல்லா விதத்திலும் அவங்களுக்கு அனுசரணையாக போகிறது. அதில் அப்பா வந்து வெரி பர்டிகுலர், எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். எதுக்காக நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா, அப்பா வந்து செக்ரட்டேரியட்டில் இருக்கிறாங்க. he knows so many contacts in the government. ஸோ அங்கே வர்றவங்க எல்லாருமே ஏதாவது வேலையாகணும், கவர்மெண்ட் மூலமாக வேலையாகணுங்கிறதுக்காக வர்றதுனால அவங்களுக்கு கன்சல்ட் ஆஃபீஸில் மேக் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்வாங்க அப்பா. அப்புறம் இஸ் பர்சனல் நேச்சர். அது என்னென்னா, சின்ன வயசுலேயே அவங்க சொல்லுவாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி, he will not worry about anything. It doesn't mean that he is irresponsible. அப்படி இல்லை, பொறுப்பு உண்டு, ஆனால் அனாவசிய கவலை கிடையாது. டெய்லி ப்ரே பண்ணுவாங்க, காலையிலையும் ப்ரே பண்ணுவாங்க. அவங்ககிட்ட தான் நான் கந்தசஷ்டி கவசமே படித்தேன். அவங்க அப்பா வந்து டெய்லி கந்தசஷ்டி கவசம் படிப்பாங்க. அப்புறம் இந்த பிள்ளையார் பாட்டு, பந்தமகற்றும் ஆனந்த குணப்பரப்பம், அதில் 8 பாட்டு உண்டு. அது மறந்து போச்சு அது என்னென்ன. இது மாதிரி சில இது அபிராமியாக வந்தது பின்னாடி வந்தது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அவங்க சர்வீஸில் இருக்கும்போது அந்த பீரியடில் கந்தசஷ்டி கவசம் விடாமல் டெய்லி படிப்பாங்க. அப்புறம் மற்ற பாட்டுகள், அந்த பிள்ளையார் பாட்டு, அது நிறைய இது படிப்பாங்க. காலையிலையும் ஈவினிங் வந்த உடனே எல்லாம் குளிச்சுட்டு ஒரு ½ hour ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காருவாங்க. இன்னும் காலையிலையும் பண்ணுவாங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருப்பாங்க. he will not waste any time at all. அண்ட் இதுக்காக சொல்லுவாங்க, நான் ஒரு தரம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்பா அந்த கோயிலில் வந்து அர்ச்சகருக்கு அப்பாவுக்கு கொடுக்குறாரு. நானும் போயிருந்தேன்னா அவர் கேட்குறாரு. நான் அப்போ வந்து நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ நினைக்கிறேன். அப்பாட்ட கேட்குறாரு, சார் இந்த பையன் வந்து இவர் வந்து உங்கள் தம்பியா அப்படின்னு என்னையை பார்த்து கேட்குறாரு. தட் இஸ், ஐ லுக் லைக் மை ஃபாதர்ஸ் பிரதர். யூ கேன் மேக் அவுட் வாட் தட் இஸ். சரி, ஐ எம் ஹார்ட்லி அபவுட் மேபி 19 years old. 19-20 வயசுக்குள்ளே தான் இருப்போம். அப்படின்னால அப்பா எவ்வளோ இளமையாக தெரிஞ்சிருக்கிறதுன்னு பார்க்குறோம். நரைமுடியற்ற கருமுடி மிகுந்த கண்ணியவான். ஸோ அது வந்து எதனால்னா, இந்த அனாவசிய கவலைகள் அது இல்லாமல் உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த விதத்தில் அவங்க அதைத்தான் அம்மா சொல்லுவாங்க. அம்மாவுக்கு வந்து நிறைய கவலைகள் உண்டு. எவ்வளோ பேர் பெற்று வச்சுருக்கோம், கரையத்தினுமே, உங்களுக்கு இதே கிடையாதுன்னு அப்பாவிட்ட சொல்லுவாங்க. அதனாலே அம்மாவுக்கு நிறைய முடியும் அதிகம் உண்டு. சரி, அது உண்டு. ஸோ இத்துடன் என்னுடைய சரி, வணக்கம்.